ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது இந்த டேபிள் மேட் மாதிரி போடுறது உள்ளனில் எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இது வாசப்படி தோரணமாக கூட போடலாம். நீட்டாக ஃபுல்லாக ஒரே லைனில் போட்டு அதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சைடில் வர மாதிரி பண்ணணும். லாஸ்ட்டில் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணணும். நடுப்புற கேப் போடுற மாதிரி வரும். அந்த தோரணம் மாதிரியே பூங்க போட்டு பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இது போல் ஒரு நூல் சுற்றுறது இருக்குது இல்லைங்களா, சக்கரமாக இது போல் போட்டது. அப்புறம் கத்திரிக்கோல் உள்ளனை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு விருப்பமான கலரில் நூல், நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் குரோஷா ஊசி, அதுக்கப்புறம் இந்த புக்கு தைக்கிற ஊசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. இது எல்லாத்தையும் இது போடுறதுக்கு தேவை. இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது தனித்தனி பூவாக போட்டு அப்புறம் குரோஷாவில் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட் ரவுண்டு வருது இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். இதுக்கு நேராக இருக்கிறது இது இருக்குது பாருங்கள். இந்த நேருக்கு போடக்கூடாது, இந்த கிராஸில் வரணும். இந்த கிராஸில் வந்துட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இது பக்கத்து இதில் வரும். ஏற்கனவே போட்டது இது பக்கத்து இதில் வரணும். மறுபடியும் இதுக்கு அடுத்த இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது போல் 2 லைன் போடணும். நீங்கள் இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ 2வது லைன் அது மேலே இன்னொன்று போட போகிறேன். போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 2 லைன் இது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிற அந்த குச்சிமாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் போடணும். அது 3 லைன் போடணும். அது போட்டு இப்போ மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி சென்டரில் இருக்கிறதையும் போடணும். எப்படி போடணுன்னு இப்போ காட்டுறேன். பாருங்கள், சென்டரில் 3 லைன் வந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நூல் உள்ளன் நூல் கொஞ்சம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு உள்ளே கொடுத்து எல்லாத்தையும் டைட் பண்ணணும். அது பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, கேப்பில் குத்திட்டு இது இப்படி எடுத்துடணும். உள் பக்கத்துலேருந்து வந்தோடனே அடுத்தது இந்த சந்து கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல குத்திக்கணும். இப்போ அந்த மேலே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இதில் குத்திட்டு இந்த பக்கத்து இதில் குத்தணும். இந்த ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இது பாருங்கள், மேலே 2 ரவுண்டு வருது, அடுத்தது 3 ரவுண்டு வர மாதிரி நான் ரோஸ் கலரில் இது போட்டிருக்கேன் ஏற்கனவே. இது பின்னாடி பாருங்கள், அந்த தையல் ஊசியில் புக்கு தைக்கிற ஊசியில் போட்டோம் இல்லைங்களா, அது இந்த கீழே இந்த மாதிரி வந்திருக்கும். இது போல் நம்மளுக்கு தேவையான அளவு போடலாம். அதான் நீட்டாக வாசப்படி தோரணத்துக்கு நீட்டாக போட்டு அப்புறம் ஒன்று குறைச்சி இங்கே லாஸ்ட் வரைக்கும் வரணும். லாஸ்ட்டில் ஃபுல்லாக வரணும். 2 சைடும் அதேமாதிரி போட்டாக்கா தோரணம் மாதிரி இருக்கும். கீழே பெல்லு மாதிரி கட்டி விடலாம். நான் டேபிள் மேட் மாதிரி போட்டு விட்ருக்கேன். பாருங்கள், இதில் சென்டரில் இந்த 3 இதழுக்கும் இந்த 3 இதழுக்கும் நடுப்புறம் இது போல் ஒரே இதுலேயே 3 2 1 3 2 1ன்னு அது போல் 3 இடத்த போட்டு அதே போல் இந்த சைட்லேயும் வரணும். இப்போ இதுங்க ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே சங்கிலி தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ வெளியில் அவுட்லைனில் மட்டும் உங்களுக்கு ஒன்று போட்டால் போதும். அந்த இதழில் ஒரே ஒரு இடத்த மட்டும் இந்த 2 பூக்கு நடுப்புற வரும்போது 3 3 வரும். அது போல் நம்மளுக்கு எவ்வளோ ஒன்றா நம்ம போட்டுகிட்டே போகலாம். இதை நான்
9 தான் போட்டிருக்கேன். டேபிள் மேட் மாதிரி இருக்குது சின்னது, இல்லை டெலிஃபோன் மேலே கூட மூடி வச்சுருக்கலாம். இது இந்த 2 பூங்களை இணைக்கும் போது பார்த்தா க்ரோஷாவில் தான் போடணும். க்ரோஷாவில் நாட் மாதிரி போடுறது. இது பாருங்கள், இங்கே 3 இதழுக்கு 3 இதழ் வர மாதிரி இணைச்சிட்டோமா, அதுங்க வந்து இங்கே சேரும்போது உங்களுக்கு இதுலேருந்து ஒன்று வர மாதிரி வரும். இப்படி வரணும். க்ரோஷா போடுறவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெறும்னா இல்லை, சங்கிலி தையல் தான் போட்டே வரணும். இந்த ஓரங்கள்லாம் இந்த இடத்துல வரும்போது சென்டரில் கொஞ்சம் திக்னஸ் தெரியணுன்றதுக்காக ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இங்கெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு 3 இதுலேயும் 3 வரும், இதுலேயும் 3 வரும். இதில் கூட ரோஸில் நல்லா தெரியுது பாருங்கள். நான் வந்து டேபிள் மேட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் மேட்டும் போடலாம், இல்லை வாசப்படி தோரணம் போடலாம், இல்லை இதே மாதிரி போட்டு இன்னொன்று போட்டு உள்ள லைனிங் துணி கொடுத்து பேக் மாதிரியும் போடலாம். வாண்டி பேக் மாதிரி, லஞ்ச் பேக் மாதிரி இது போடலாம். நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி, க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது ஒன்றா செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இதில் 3 கலர் கொடுத்துருக்கேன். லைட் ரோஸு, டார்க் பிங்க் கலரு, பிளாக் கலர். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.